ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்ரிநாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட்டுங்க. எல்லா கடையுமே இருக்குது, இங்கே கிடைக்காது எதுவுமே இல்லை. ஜிலேபி, பாதாம் பால், அப்புறம் பொருள்லாம் வாங்கணுன்னாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டெம்பிளுக்கு பக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம். பேங்க் இருக்குது பக்கத்தில், ஏடிஎம், எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவர் யாரும் ஓகே இதாங்க பிரசாதம். இதான் பார்த்தீங்கன்னா டைம் 7 மணி தான் ஆச்சு, பட் 7:30 மணி தான் ஆச்சு. ஆனால் இப்போவே இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. பொரிச்ச ஜிலேபி, சொட்ரு, காட்டு, என்னடா இது, பானிபூரி, மேகி, சப்பாத்தி, போண்டா மாதிரி என்னென்ன வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் இருக்குது, ப்ரெட்டு, பானிபூரி. பத்ரிநாத் மார்க்கெட் தான். பாதாம் மில்க், பிரசாதம், வெஜ் ரைஸு. பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஷாப், விலையிலேருந்து எல்லாமே கிடைக்குங்க. நிறையா பேர் நைட்டு 7 மணிக்கே இந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு பாருங்கள் ஹில் ஸ்டேஷனில். பட் செம குளிர். சில கடையெல்லாம் க்ளோஸில் இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி மாலை, ட்ரெஸ்ஸு. ஆனால் துணியெல்லாம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். வளையல் கடை, பாத்திரம், கிளாஸ் பாத்திரமா, பாத்திரம்லாம் ஒரு சூப்பராக இருக்குங்க. பொட்டு, சொட்டருங்க, குழந்தைகளுக்கு வாங்குற ட்ரெஸ்ஸு, தெலுங்குல எழுதியிருக்காங்களோ, தெலுங்குன்னு நினைக்கிறேங்க. தெலுங்கு இரண்டாவது என்னமோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சின்ன சின்ன சிலையெல்லாம், அழகழகான ஷாப்ஸ், நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இங்கேருந்து கோயிலை பார்க்க வரோம். ஆப்போசிட்டில் தான் கோயில்கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வரும் டெம்பிள். நான் கொஞ்ச நேரம் ஒரு பாதியில் வந்து தான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சிஜன் தன்னாலே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ரிவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குங்க. தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்க பாருங்க. என்ன வெடிக்கல, ஹாப்பி தீபாவளி. டெம்பிள் ஷாப்ஸ் எல்லாமே நிறைய விலைகள் வந்து வகை வகையாக இருக்குது. பேங்கிள்ஸா, விலையல்ஸ்னா நினைக்கிறேன். கரண்ட்டு கம்பியில் பேங்கிள்ஸு, அழகாக ஃபோட்டோஸ், அப்புறம் சுவாமியோட சிலைகள்லாம் இருக்குங்க மெட்டீரியல்ஸில். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, குட்டி குட்டியான சிலை. சிவன் சிலை, விஷ்ணு, என்ன சாமி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் அப்படிங்கிறது தான் இருக்கும். பிரசாதத்தில் வந்து தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ். ஐயோ, பட்டாசு வெடிக்கிறது காலில் வந்து. பத்ரிநாத் டெம்பிள்லையுமே வந்துட்டு சைடில் வந்து உங்களுக்கு பிரசாதமெல்லாம் கிடைக்குங்க. இப்போ வந்து மேலே பாலத்தில் வந்து க்ராஸ் பண்ணி பத்ரிநாத் டெம்பிள் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சாமி நின்றுருக்காரு மக்களே. இப்போ வந்து பிரிட்ஜை கடந்து நம்ம டெம்பிள் கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டில் வந்து பத்ரிநாத் டெம்பிள் வந்துட்டோம். உங்களால் போக முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோவையே பார்த்து நீங்கள் வந்து நானாக நினச்சி வந்த மாதிரி நினச்சிக்கங்க. மேலே போகிறதுக்கு செப்பல்ஸ் வந்து கழட்டி விட்டு போனோம். அதே சைடில் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பத்ரிநாத் டெம்பிளுக்கு வந்து நம்ம முன்னாடி பார்க்க போகிறோம். மார்னிங் தான் நம்ம வந்து தர்ஷனுக்கு போகிறோங்க. பிரசாதம்
நிறைய பேர் அங்கே செப்பல்ஸ் கழட்டி விட்டு போகிறாங்க, ஒரு சிலர் வந்து போட்டுட்டே போகிறாங்க. ஒரு வழியாக பத்ரிநாத் டெம்பிளுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. அதாவது எந்த பிரசாதம் எந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா மொபைல் அலௌட் கிடையாதுங்க. அதனால் வெளியே இருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருமே இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதாங்க பத்ரிநாத் டெம்பிள். கலர் லைட் மூலமாக கலர் சேஞ்ச் ஆகும். இன்னும் நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்து கஷ்டமான ரூட்டுங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனி பெய்கிற டைமில் வந்தால் மேபி இப்படி இருக்குமான்னு தெரில. இதான் ஃபுல் வீடியோ இருக்குது, பார்த்துங்க. உள்ள டெம்பிள்குள்ளே அலௌட் கிடையாது, அதனால் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.